ஹாய் ஜெரி குக்கரி. வாங்க இன்றைக்கி சுவையான மஷ்ரூம் மசாலா எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க, தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்சி வச்சுக்கோங்க, காஞ்ச வத்தல், பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சிப்பூ சோம்பு, அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம், பட்டர், சோம்புத்தூள், சீரகத்தூள், கறி மசாலாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், உப்பு, இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் பட்ரு போட்டுக்கோங்க. பட்ரு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறி வரட்டும். லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சரிங்களா? கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சோம்னா தக்காளி, அதையும் போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் உப்பு ஏற்கனவே ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைசஸ் போட்டுருவோம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சோம்புத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க, சீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க, கறி மசாலா தூள் வெறும் 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். சரிங்களா? எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணால் மஷ்ரூம் போடணும். சரிங்களா? மஷ்ரூம் நல்லா உப்பு தண்ணியில் உப்பு போட்டு நல்லா அலசி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மஷ்ரூம் வதக்கி விடுங்க. மஷ்ரூம்லேருந்தே தண்ணி நிறையா வரும். சரியா? அதனால் நான் கிரேவிக்கு கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஆனால் மஷ்ரூம்லேருந்தே தண்ணி நிறையா வரும். உங்களுக்கே ஃபைனலாக பார்த்தா தெரியும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைப்போம். சரிங்களா? இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி வந்துருச்சு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிளகுத்தூள் 1 ஸ்பூன் தான். சரிங்களா? மிளகுத்தூளும் 1 ஸ்பூனும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா லைட் எல்லோ கலரில் இருக்குல்ல. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுவோம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேஜிக் நடக்கும். நல்ல ஒரு மாதிரியான எல்லோ கலரில் வரும். சூப்பராக இருக்கும். கிரேவியும் திக்காயிரும். நம்ம தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற வேண்டாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம்லேயே நம்மளுக்கு திக்காயிரும். இதை ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி. தேங்க்யூ.